அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ஜெயராஜ். இன்றைக்கி மார்ச் 3ஆம் தேதி 2026 வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி சந்திர கிரகணம் நடைபெறுது. சந்திர கிரகணம் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நடைபெறுது. அதனால் எந்தெந்த ராசி நட்சத்திரங்கள் இன்றைக்கி இறை வழிபாட்டை மிகவும் முக்கியமாக கடைபிடிக்கணும் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். சிம்மம், கடகம், கும்பம் இந்த 3 ராசிக்காரர்களும், அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரம், அதுக்கடுத்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி, பரணி, பூரம், புராடம் இந்த 9 நட்சத்திரம். நான் சொன்னது ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் சொல்லக்கூடிய 3 வகையான இந்த மக நட்சத்திரத்துக்கு உண்ட நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலம். இதுக்கு முன்னாடி இருக்க நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இதுக்கு அடுத்து வர நட்சத்திரம் பரணி, பூரம், புராடம். இந்த 9 நட்சத்திரத்தோட இந்த 9 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் கும்பம், கடகம், சிம்மம் இந்த 3 ராசியில் பிறந்தவங்களும் இன்றைக்கி இந்த சந்திர கிரகணம் டயத்தில் நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வத்தையோ மனசில் நினச்சி உங்கள் வீட்டில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சு இறை நம்பிக்கையோட கடவுளை வணங்குங்க. உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் இந்த ஆண்டுகள், இனி வரப்போகிற ஆண்டுகளில் எல்லாமே நன்மையாக நடக்கும். அந்த கிரகணம் எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படின்றது ஒவ்வொரு நாட்டுக்கு தகுந்த மாதிரி வேறுபடுது. நமது இந்திய நேரப்படி அது கிரகணம் நமக்கு மாலை 6:15 ஆரம்பிக்குது. சிங்கப்பூர் டயத்தில் 5:42. ஸோ இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் பெரும்பாலும் தேவையில்லாத விஷயத்துக்காக வெளியில் போக வேண்டியது இருந்தது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. முக்கியமான விஷயம் நீங்கள் போக வேண்டியது இருந்ததுன்னா நீங்கள் போயிட்டு வாங்க. இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்க, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்கள் மருத்துவரோட அறிவுரைப்படி நீங்கள் உணவு எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த ராசி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க நல்லா திரகாத்திரமாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த டயத்தை தாண்டி சாப்பிடலாம் அப்படின்னா நீங்கள் அப்போ சாப்பிட்டுக்கோங்க. கோயிலுக்கு தான் போய் வழிபடணுமா அப்படின்னா எங்கும் நிறைந்த பரம்பொருளே அப்படின்ற கூற்றுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே நீங்கள் கடவுளை வணங்கிக்கலாம். நெய் தீபம் போட்டு வணங்குனீங்கன்னா சிறப்பானது. உங்கள் வேண்டுதல்களை இறைவனிடம் வச்சு ஆத்மார்த்தமாக வேண்டுங்க, நல்லது நடக்கும். பெரும்பாலும் கர்ப்பிணி பெண்கள் கையில் ஆயுதமான கூர்மையான ஏதோ கத்தி இந்த மாதிரி பொருட்களை வைக்கிறத தவிர்த்துருங்க. இந்த கிரகண டயத்தில் எல்லாம் நன்மையாய் நடக்கும், நன்மையாய் முடியும். நன்றி, வணக்கம்.